ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான். நிறையா பேர் கேட்ட ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. எல்லா ரெசிபீஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ரேஷியோ மாறும்போது தான் அது பர்ஃபெக்டாக வரும். எல்லா ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். பார்லி அரிசி எல்லோருமே வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஹார்ட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1 டம்ளர் சாமை அரிசி. சாமை அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து. நான் தோலோடவே தான் உளுந்து போடுறேன். இந்த தோலை நம்ம ரொம்ப சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா தோல்லையுமே அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கும். பிளட்டில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரொம்பவே வெந்தயமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3லிருந்து 4 முறை தண்ணி ஊற்றி நல்லா கசக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். வெந்தயத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, நல்லா பால் சுரக்க வைக்கும். ஸோ பால் கொடுக்குற தாய்மார்கள் வெந்தயம் எடுத்துக்கும் போது நல்லா பால் சுரக்கும். இது எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாட்டம் ஆக்க வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி இட்லி தான் செய்ய போகிறோம். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துவிட்டுடலாம். கையை வச்சு நல்லா கலந்து விடும்போது மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு வரும். மாவை நல்லா கலந்துட்டுட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். நல்லா புளிச்சு வரும்போது தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இட்லி போட்டு கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டுக்கு கூட யாருமே நம்ப மாட்டாங்க இது பார்லி அரிசியில் செஞ்ச இட்லின்னு. பார்லி அரிசியில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அது கூட நம்ம இது போல் அரிசியெல்லாம் சேர்த்தினோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி குழிக்குள் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவை ஊற்றிடலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் அரிசி சேர்த்தாத உணவுகள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கு இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசம், 2 கீத்தல் போட்ட 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நான் மூடி வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நடுவில் அப்பப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். கருக விடாமல் இது போல் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும்போது நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் இதில் கழுவி வச்சுருந்த 1 கிலோ சிக்கனை போட்டுக்கிறேன். சிக்கனை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு சிக்கனோடவே மசாலா எல்லாமே சேர்த்திடணும். நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு மஞ்சள், கல்லுப்பு தான் சேர்த்தி நல்லா கலந்துடுறேன். இந்த கரம் மசாலா தூளில் நான் சிக்கனுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்தி தான் அரைச்சி விட்ருக்கேன். அதனால நான் வேறு எக்ஸ்ட்ராவாக தனித்தனியாக எந்த மசாலாவும் சேர்த்தலை. இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் கடையில் வாங்கின சிக்கன் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் தயிர்,
கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். தயிர் சேர்த்தும் போது சிக்கன் நல்லா வெந்து வரும். மசாலாவோட சேர்த்தி சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். சிக்கனை அப்பப்போ நடுவில் நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட்டாகி சாப்பிடும்போதே நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் சிக்கன். நான் 2லேருந்து 3 தடவை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில். இப்போ சிக்கனில் இருந்தே எண்ணெய் நல்லா ரிலீஸ் ஆகும், தண்ணியுமே ரிலீஸ் ஆகும். இப்போ அதுலேயே நல்லா கலந்துட்டுட்டு 3 நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி போட்டுடலாம். நான் ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1க்கு 2 தான் அரைச்சி போட்டிருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஊற்றின தக்காளி மட்டும் நல்லா வதங்கி வந்தாவே போதும். இது போல் ஆரம்பத்தில் சிக்கன் வேக வச்சுட்டு கடைசியாக தக்காளி அரைச்சி சேர்த்தினோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்திலே வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்தி வேக வைக்கும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வரது போல் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு கலந்து விட்டுட்டா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதே டைமில் இட்லியுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக டீமோல்ட் ஆகிட்டு வந்துடும். நல்ல பர்ஃபெக்டாக இட்லி வெந்து வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது. நான் இன்னைக்கு இதை சிக்கன் கிரேவியோட தான் சாப்பிட போகிறேன். ஒரு ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிறனால கஷ்டப்பட்டு பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாத ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.